மணி என்ன ஒரே சத்தமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கற? பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கேன். இங்க போறதுக்கா? கரீன் ஹில்ஸ் போறதுக்கு திடீர்னு பிளான் பண்ணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா? ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம கடையில வாங்கினாலும் இங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்காது. அதனால வந்துட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டு போனா அங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த குளிரில் இப்படியே இந்த பஜ்ஜி அப்புறம் சூடாக இருக்காது, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஆறிடும். அப்புறம் காஃபி போட்டு போயாச்சுன்னா ஃப்ளாஸ்கில் அப்படியே சூடாக குடிச்சிட்டு அப்படியே ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே வர வேண்டியதான். காலையில் கோபார் கார்னிஷ் போனோம், அதுவுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இந்த வெயில் அதிகமாக அடிச்சது இல்லைன்னா ஆமாம், நல்லா இருந்தது. ஸோ அந்த வெயிலில் வந்து குளிர் வந்து கொஞ்சம் தெரியல. அதனால மத்தியானம் 1 மணிக்கு கூட சூப்பராக இருந்தது. சவுதியில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 வீக் இருக்குமா? இப்போ போன வாரத்துல இருந்தா அதிகமா குளிருது. அந்த மழை பெஞ்சதுல ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். திடீர்னு டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி கீழே போயிடுச்சு. இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, கரெக்டா குளிருக்கு கூட வீக்கெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கும் போல. மத்த நாள் கூட கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாத மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ல மட்டும் கரெக்டா வந்துரும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இல்லைங்களா? ஆமா. இந்த பஜ்ஜி மாவு வந்து பஜ்ஜி மாவு கிடையாது. அதாவது நானா வந்துட்டு கடலை மாவு ரெடி மிக்ஸ் கிடையாது, அந்த பாக்கெட்ல இருக்குல்ல அந்த இது கிடையாது. ஓகே. நான் வந்துட்டு இந்த கடலை மாவு மட்டும் தனியா வாங்கிப்பேன். இங்கேயே கிடைக்கும், நம்ம லூலுல இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதுல வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஒரு தேவையான, அது வந்து அளவுலாம் வந்து குத்து மதிப்பு தான். காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உப்பு, காயப்பொடி, மஞ்சத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு வேணும்னா கூட போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா அந்த மாதிரி வேணும்னா கூட போட்டுக்கலாம். அது போட்டா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். கார்ன்ஃப்ளவர் போடலாமா? கார்ன்ஃப்ளவர் போட்டா பிஸ் பிஸ்னு ஒரு மாதிரி ஒட்டாதா? இல்லை, நான் கேட்குறேன். நான் எனக்கு சமையல் போட்டுக்க வேண்டியதான், எல்லாம் போட்டு சுட்டு பார்க்க வேண்டியதான் பஜ்ஜிக்கு. பட் நான் வந்து அரிசி மாவும் போடலை இன்னைக்கு, நல்லா தான் இருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி வந்து ஒரு வாழைக்காய் இருந்தது, அது வந்து போட்டு இங்கே வச்சிருக்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இது வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்தா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே. ஸோ என்ன பிளான் இப்போ? அவ்வளோதான், அப்படியே சுட்டுட்டு அப்படியே காஃபியை போட்டுட்டு அப்படியே ஒரு 3:30 போல கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து 2:30 ஆகுது, அப்படின்னா 3:30 ஆயிடும் கிளம்புறதுக்கு. ஸோ நம்ம அங்கே 5 o'clock ரீச் ஆனாதான், இல்லைன்னா வந்து இருட்டிடும். ஆமாம், இருட்டிடும். சும்மா அங்கே போயிட்டு அப்படியே வர வேண்டியதான். இங்க வந்து ஆக்சுவலா வின்டர் டைம்ல வந்து சீக்கிரமாவே இருட்டிடும். 5 o'clockலாம் வந்து இருட்டிடும் டோட்டலா. இப்போ கொஞ்சம் 4:30க்கே வந்து ஒரு மாதிரி அப்படி இருட்டா ஆரம்பிக்குது. நம்ம போறப்ப காட்டலாம் அப்படியே. ஓகே. கரீன் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை நீ. ஜுபைல்ல இருக்கு, இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா அந்த தரீன் ஹில்ஸ் அதுக்கு பக்கத்துல அப்புறம் அந்த பீச் எல்லாமே அந்த லைன்ல தான் நிறைய இருக்கு. ஃபனாத்தீர் பீச், ஃபனாத்தீர் பீச். அதுலயே வந்து இந்த பனானா பீச்னு ஒன்று இருக்கு, அது பே பண்ணி உள்ள போகணும். ஒரு ஆளுக்கு 15 ரியால் நினைக்கிறேன் உள்ள. அந்த மாதிரி அங்க நிறைய பீச் இருக்கு. ஜுபைல் வந்து கொஞ்சம் நல்ல வெல் பிளான்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. நம்ம இங்க இருந்து போறப்ப நல்லா அது ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும். ஆமா, போறப்பவே வந்துட்டு நம்ம ஊர்ல முன்னாடிலாம் இருந்ததுல இந்த டபுள் ரோடு வர்றதுக்கு முன்னாடி 2 பக்கமும் புளிய மரம், ஆலமரம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு போற வழியில காட்டலாம். நம்ம முக்கியமா எந்தெந்த பிளேசஸ்லாம் நமக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் காட்டிட்டே போலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னன்னா இங்க நம்ம வெளியில அவுட்டிங் போற பிளேசஸ் என்னென்ன இருக்கு சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ தரீன் ஹில்ஸ் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். நல்ல ஒரு மேன்மேடு ஹில்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் வந்து நல்ல குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நம்மளுமே ஓடி ஆடி விளையாடலாம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளிச்சம் இருக்கிறப்பே போயிடுவோம். சரியா? சீக்கிரம் பஜ்ஜியெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணுங்க. நான் பாப்பாங்களை கிளப்பி விட்றேன். ஓகே, பாய். மணி 3 ஆயிடுச்சு. பாப்பாங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் பஜ்ஜி போட்டுட்டு இருக்கியா? இல்ல, பஜ்ஜி முடிஞ்சது. இந்த உருளைக்கிழங்கு மிச்ச மாவு காலி ஆயிடுச்சா? சரி. இது வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் அந்த ஒரு 1/2 கிளாஸ் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து இப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். ஓகே.
ஸோ இது என்ன பண்ணிட்டு இருக்க டீயா? ஆமா, டீ வச்சிருக்கிறேன். இது வந்து மாவு வந்து மிச்சம் முடிஞ்சு போச்சு. ஓகே, சாரி, உருளைக்கிழங்கு மிச்சமாயிடுச்சு. உருளைக்கிழங்கு மிச்சமாயிடுச்சு, பஜ்ஜி மாவு காலியாயிடுச்சு. ஆமா, ஸோ அதனால பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இதுல வந்து பால் காய வச்சிருக்கிறேன் பாப்பாங்களுக்கு. சீக்கிரம் கிளம்பு. நான் வந்து நான் மட்டும்தான் கிளம்பணும். ஆமா, ஓகே. அவ்வளோதான். நான் ஒரு இருட்டுறதுக்குள்ளே அங்கே போகணும். 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடுவேன். ஓகே. இருட்டுறதுக்குள்ளே போகணுன்றது நம்ம சொல்லலாம், ஆனால் அங்கே போக முடியுமா? பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். ட்ரெயின் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கிறோம்? இப்போ தான் நம்ம ஜுபைல் ரோடே ஜாயின் பண்ணிருக்கோம். இங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இதான் அந்த ஃப்ரண்ட் என்ஜின். சரி, வரணும்னா இந்த ரோடு தான் வரணும். ஸோ இது இங்கேருந்து நர்சரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தோன்னா நீ கண்டினியூஸாக நர்சரிஸ் தான் இந்த இடத்துல. இது கத்தீஃப் ஹாஸ்பிட்டாலிட்டியா? இது இல்லை, இது இல்லை. ஸோ நான் அது பில்டிங் பார்த்தோன்னே ஃபுல்லாகவே வந்துட்டு நர்சரி தான். இது ஃபுல்லாக நர்சரிஸ். இங்கே எல்லாமே பிளான்ட்ஸ் இருக்கும். அந்த உரம் இருக்குல்ல, அது இருக்கும். சாண்ட் இருக்கும். ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடைக்கும். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஆமாம் ஆமாம். அது நீங்கள் டிரான்ஸ்லேட்டரில் வந்து அரபிக் போட்டு பேசி அப்படியே வாங்கிக்க வேண்டியதுதான். அதுவுமே கஷ்டம்தான். நம்ம ஊரில் நம்ம ஒரு பேர் வச்சு சொல்லுவோம் பிளான்ட்டு. இங்கே வந்து அது டோட்டலாக வேற நேம்ல இருக்கும்போது நமக்கு என்னன்னு தெரியும். இல்லை, மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் காமிச்சா வந்துட்டு இது பண்ணுறாங்க அவங்க. நம்ம அந்த பிளான்ட்டோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம காமிச்சா அதுக்கு ஏத்தாப்புல வந்து அவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஆமாம், ஓரளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம். ஓகே, இப்போ வந்து 4:30 ஆகுது. 4:30 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இங்கே ஜுபைல் போய் இப்போவே பாரு சன்செட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக போகுது. ஆமாம், ஸோ 4:30 தான் ஆகுது பாருங்க, சன்செட் ஆக போகுது. 5:05 எப்படி ஆகிடும். ஸோ இங்கேயுமே வந்து நர்சரிஸ் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லுமே நர்சரிஸ் தான். ஸோ நல்ல ஹோட்டல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல. இது வந்து அரபிக் ஹோட்டல். இந்த கத்தீஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி பேலஸ்னு இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இது வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கத்தீஃப் ஏரியா வந்தாச்சு நம்ம இப்போ. இதுக்கு அடுத்து வந்து இந்த அல்தனூர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாரு, இந்த பஸ். அதுவுமே நல்லா இருக்கும் ஃபுட். ஆமாம், அந்த ஸோ அங்கே இருக்குல்ல ப்ளூ கலர் போர்டு. ஸோ இந்த அல்தனூர்லேயும் நல்லா இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு ஃபுட்டு நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே அரபிக் ஃபுட்ஸ். நீங்கள் கத்தீஃப் ஏரியா வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜுபைல் போகிறீங்கன்னா இங்கே ஃபுட்டு வாங்கிட்டு கூட நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். நாங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம் நிறைய தடவை. ஆமாம், நல்லாயிருக்கும் ஃபுட்டு. நம்ம இந்த பிரியாணி நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரைஸ் தனியாக வாங்கிட்டு கபாப்பு, அப்புறம் இவங்க பிரியாணி ரைஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி அது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்பைசி எல்லாம் இருக்காது, சும்மா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். ரைஸ் நல்லா தான் இருக்கும். ஆமாம், இங்கே சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட்டு. ஆமாம், சரி, ஓகே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:40 தான் ஆகுது. ஆனால் வந்து பாரு, இதுக்கு என்னதான் அவசரம் இந்த சூரிய பகவானுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து அஸ்தமனம். இன்னைக்காவது கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா லேட்டாக கிளம்பிட்டு அவரை அஸ்தமனம் ஆகுறத வந்து ஒரு அரை மணி நேரம். சூரிய பகவானே ஒரு அரை மணி நேரம் போய் பக்கத்தில் போய் சொல்லிட்டு வரணும். எங்க அங்கே சூரிய பகவான் பக்கத்துலயா? போறதுக்குள்ள வயசாயிடுமே. ஆமாம், 5:30 ஆகுது. நல்லா இருட்டிடுச்சு, ஒரு 8 மணி மாதிரி. ஆமாம், ஒரு 5:30க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இனி ஒரு 6 மினிட்ஸ் இருக்கு தரீன் ஹில்ஸ்க்கு. ஆமாம், இது வந்து ஃபனாத்திர் பீச் இந்த சைடு. இதெல்லாம் ஸோ ஆக்சுவலாக வந்து தரீன் ஹில்ஸ்க்கு வரணும்னு பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு. இங்கே வந்து ஒண்டர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தரீன் ஹில்ஸ்லேயே தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே வந்துட்டு
உள்ளே விடல, தரின் ஹில்ஸ் உள்ளே விடல. ஃபர்ஸ்ட் பார்க்கிங் வந்து கிடைக்கல, ரொம்ப தள்ளி போயிட்டு இங்கே பாண்டா இதெல்லாம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போயிட்டு போட்டு வந்திருக்கிறோம். அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே ஒரு 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஸோ வந்தாச்சு ஒரு வழியாக உள்ள. வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்ளிகேஷனில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணணுமா. ஸோ அதையும் வந்து ஆன்லைனில் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 20 ரியல்ஸ். 5 years and above வந்து 20 ரியல். ஆமாம். சரி, ஓகே. சரி, உள்ளே போய் நம்ம என்னென்ன இருக்குன்னு காட்டலாம். ஓகே ஓகே. நல்லா க்ரீனிஷாக வந்து இது என்ன பிளான்ட்டுன்னு தெரில, ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு. அப்படி நம்ம இந்த ஊட்டிலலாம் எஸ்டேட்டில் போகிறப்போ வந்து இந்த பிளான்ட்லாம் வந்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி. ஒவ்வொரு ஹில்லுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வச்சு ஒவ்வொரு தீமில் வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செட்டப்ஸ் சயின்ஸ் பேஸ்டு. ஸோ அந்த தரின் ஹில்ஸ் டோட்டல் செட்டப்பே மாற்றி வச்சுட்டாங்க. அப்படியே அந்த ஹில்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்கள் நினைக்கிறேன். ஆமாம், ஐ திங்க். ஸோ இது ஒரு ஸ்பேஸ் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமாம், அந்த ஸ்பேஸில் என்னென்ன இருக்குமோ. ஆமாம், ஆஸ்ட்ரோனட்டு, அப்புறம் ராக்கெட். இங்கே ஒரு பிளானட்டில் ஏர் போயிடுச்சு, ராக்கெட். அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு இதில் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நிறையா ஷாப்ஸ் வச்சுருக்குறாங்க. சைக்கிள், அப்புறம் இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் அந்த மாதிரி கூட வச்சுருக்குறாங்க, வாடகைக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே டாய் ஷாப்பும் இருக்கும் நிறையா. வந்து கடலில் உள்ள தீம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்கண்ணா. ஆமாம், இது ஓசன் தீம். ஆக்டோபஸ்ஸு, ஷார்க்கு, அப்புறம் ஸ்னைல். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஏகப்பட்டது. ஃபுல்லாக ஒரு பலூன் மாதிரி அதில் வந்து லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து ஒரு செட்டப். ஸோ இங்கே வந்து இது இந்த அங்கங்கே லைட் வச்சதுக்கு எவ்வளோ இதாக இருக்கு. அந்த சைடு காட்டேன், அந்த ஹில்ஸில் பாரு. ஃபுல்லாக ஹில்ஸ் ஃபுல்லாகவே வந்து லைட்டு சூப்பர் அழகாக இருக்கு. ஃபோனில் அப்படி தெரியுதா என்னன்னு தெரில, ரொம்பவே சூப்பராக. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஆக்டோபஸ் செம்ம சூப்பராக இருக்குது பக்கத்தில் வந்து பார்க்குறதுக்கு. இந்த லைட்டிங்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்புறம் இங்கே ஷார்க். அந்த ஷார்க் உள்ளே போயிட்டு வர்றாங்க பாரு, அது என்ன இருக்கு உள்ளே போகலாமா? ஷார்க்கோட வயிற்றுக்குள்ளே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ఏంద్రా వా కింద చూడు, లుక్ డౌన్. వావ్. ஆமாம், அல்பைக்லாம் ஸ்டால் போட்டிருக்காங்க. மாமா மாமா நீலு விட்ட நூன்னு அக்கன் நிலாண்டா. மாமா இங்கே வந்து ஸ்னைப்பர் கேமு, அப்புறம் ஹாரர் ஹவுஸ், அப்புறமா வந்து கிட்ஸு ப்ளே ஏரியா, ட்ராம்போலின் விளையாடுறது, அப்புறம் இங்கே வந்துட்டு ஜெயிண்ட் வில்லு, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வேறு இருக்குது. இது ஃபுல்லாக டைனோசர்ஸா? ஓ, ஜுராசிக் பார்க் தீம். அந்த ஒவ்வொரு மாடல். சுற்றி வர டைனோசர். அந்த ஆட சுடு.
అది డైనోసరా అటు చూడరా అటు చూడరా అటు చూడు ఆడి చూడు భయం వేసినారా ప్రొత్తు முடி உள்ள டைனோசர் ஓ சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ற மாதிரி குட்னு சொல்லிக்கிறது. நல்ல பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தான். ஆமாம், குழந்தைங்களுக்கு வந்து ஆனால் என்ன குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், இந்த சென்டரில் ஃபுல்லாக ரோஸு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இங்கே கூட்டமே இல்லை. ஏன்னா இது தள்ளி இருக்குல்ல, வந்தவங்க எல்லாரும் அந்த சைடே வந்து இருந்துட்டு போயிடுறாங்க. செம சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸை பார்க்குறப்போ ஏதோ தேவலோகத்து இந்திரலோகம் மாதிரி இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், நம்ம அந்த அளவுக்கு மாதிரி ஒரு சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக செம அழகாக ரோஸு தீமில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ளமிங்கோ. அப்புறம் அந்த ஹில்ஸில் வந்துட்டு கலர் கலர் லைட்ஸ். அப்புறம் சொல்றா வாவ், செம ஏதோ ஸ்பேஸில் இந்த மாதிரி செம அழகு வந்தியா. பபிள்ஸ் பபிள் ஏற்ற எத்தனை நாள் க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து ஆர்டிஃபிஷியல் மரம் இல்லைங்களா. கலர் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அதில் வந்து லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர்லேயே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, ஃபிஷ்ஷு வர மாதிரி அந்த ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், டைம் வந்து 8:15 ஆகுது. அப்படியே வந்து கிளம்புறோம். ஸோ ரொம்ப காத்தடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நல்ல குளிர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே தான் வந்து நாங்கள் பார்க்கிங் போட்டிருந்தோம் தள்ளி. அங்கேருந்து இப்போ வண்டியை எடுத்துகிட்டு இந்த பாண்டா இருக்குல்ல, அதுக்கும் அந்த பில்டிங்க்கு அந்த சைடில் போட்டிருந்தோம். அங்கேருந்து இப்போ நடந்து எடுத்துகிட்டு இந்த குளிரில் போகிறப்போ வந்து காற்று அதிகமாக இல்லை, அதனால் வந்து தெரியல, நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. ரிட்டன் வர்றப்போ வந்து பயங்கர குளிர். எப்படி இருந்தது ஒண்டர் ஹில்ஸ்? ஓகே, குழந்தைங்களுக்கு வந்து நல்லது. ஒன்றும் இல்லை, இந்த நிறையெல்லாம் இல்லை, சும்மா அந்த ஹில்ஸ், தரின் ஹில்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து ஒரு இதில் அந்த லைட்டிங்ஸ் அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கொலம்பஸ் அந்த மாதிரி ராட்னம். ஆமாம், ராட்னம் அது மாதிரி இருக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆமாம் சில்ட்ரன் பிளேயர் அது மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, 20 riyals வந்து ஒர்த்து தான். ஓகே, ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போகலாம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இது நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதில் வந்து புக் பண்ணி தான் டிக்கெட்ஸ் வாங்க முடியும். நாங்களே புக் பண்ணாமல் தான் வந்தோம். வந்துட்டு இங்கே வந்து தான் சொன்னாங்க, செக்யூரிட்டி வந்துட்டு அங்கே QR கோடு இருக்குது, அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்பவே வந்து 8:15 ஆகிடுச்சு. சரி, இங்கேயே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு புலி ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு.
கூகுள்லேயும் ரிவ்யூ பார்த்தப்போ ஃபுட் நல்லா இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தது. சரி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் தரீன் ஹில்ஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆச்சு. ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மேலெல்லாம் கூட ஸ்டாரு அப்புறம் லைட் அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா நாங்கள் ஃபுட்டு வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா சிக்கன் ஹாட் அண்ட் சோர் சூப்பு, அப்புறம் தந்தூரி ப்ரானு, மிர்ச்சி கபாப்பு, அது வந்து சிக்கன், இது எல்லாமே வந்து நல்லா சூடாக புகையோடு வந்து சர்வ் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தது. நாங்கள் ஸ்பைஸியாக கேட்டிருந்தோம், அதனால் வந்து ஸ்பைஸியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறமா மட்கா பிரியாணி, சிக்கன் பிரியாணி அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் கடாய் சிக்கன், ஆப்பம், அப்புறம் கார்லிக் பட்டர் நான் அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆப்பம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அந்த கிரேவியுமே அதை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருந்தது சூடாக சாப்பிட்றதுக்கு. அவங்களே வந்து ஃபுல்லாக சர்வ் பண்ணாங்க எல்லாமே. நம்ம வீட்டில் சாப்பிட அப்படியே வந்து சர்வ் பண்ணோம்ல அந்த மாதிரி. ஃபுட் வந்து நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல வந்து ப்ரைஸுமே வந்து ரொம்பவே ஹையாக இருந்தது. நம்ம அஞ்சப்பரிங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம்ல, அதை விட டபுள் த டைம் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து போட்டிருந்தது. ஆம்பியன்ஸும் வந்து சூப்பராக இருந்தது. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது வந்து இந்த புலி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.